ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி, சிக்கன் செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம டின்னருக்கு மட்டும் அளவாக சிக்கனில் ஒரு ரெசிபி செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது 3/4 கிலோ இருக்கும். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கிரேவி தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதோட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். அதோட ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ பொடியெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதும் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம இடையில ஓப்பன் பண்ணி இதை கலந்து விட்டுடலாம். அப்பதான் அடி பிடிக்காது. சிக்கன் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்காக தான். இதில் தேங்காய் மட்டும் அரைச்சா போதும், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. நமக்கு கிரேவிக்கு தேவையான திக்னஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் மல்லித்தலை தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.